இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கத் தொகுப்பு ஒரு சாதாரண நீதி கதை கிடையாது. இது அப்படியே ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு நிஜ சம்பவம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, மனிதர்களோட உளவியலையும் குறிப்பா வளர்ப்போட முக்கியத்துவத்தையும் ரொம்ப ஆழமா பேசுற ஒரு விஷயம். லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த அந்த மர்மமான நள்ளிரவு கொள்ளைகளை பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா அலச போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நடுராத்திரி சரியா 2 மணிக்கு மேல திடீர்னு கரண்ட் போனா என்ன நடக்கும்? நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, சுற்றிலும் பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்கிற ஒரு வசதியான ஏரியா. திடீர்னு இயற்கைக்கு மாறா ஒரு பவர் கட் ஆகுது. சுத்தியும் கும்பிருட்டு. அந்த இருட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பதற்றத்தை, அந்த சஸ்பென்ஸை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கதை தொடங்குற இடம் லக்ஷ்மிபுரம். பேருக்கு ஏத்த மாதிரியே செல்வ செழிப்புள்ள ஒரு ஊர் அது. அங்க இருக்கிற தெற்கு தெருவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பங்களா முன்னாடியும் விதவிதமான கார்கள், 2 வீலர்கள்னு வரிசையா நிக்கும். ஆனா என்ன விஷயம்னா, இந்த வீட்டு ஓனர்ஸ் முக்காவாசி பேர் வெளி மாநிலங்கள்லயோ இல்ல வெளிநாடுகள்லயோ வேலை பார்க்கறவங்க. அதனால வீடுகள் பெரும்பாலும் பூட்டியே தான் கிடக்கும். இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பான வசதியான ஊர்ல தான் ஒரு பெரிய மர்ம திருட்டு தொடர் அரங்கேற ஆரம்பிச்சுது. இந்த திருடர்கள் பயன்படுத்தின அந்த டெக்னிக் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே ஷார்ப்பானது. கரெக்டா வெளிநாடுகள்ல வேலை பார்க்கறவங்களோட பூட்டிய வீடுகள் தான் இவங்களோட டார்கெட். அதுவும் நள்ளிரவு 2 மணிக்கு மேல தான் அவங்க களத்திலே இறங்குவாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க செய்யற முதல் வேலை அந்த ஏரியாவோட கரண்ட்டை கட் பண்றது தான். கரண்ட் போனா சரியா 15 நிமிஷத்துல திரும்ப வந்துரும். ஆனா அந்த 15 நிமிஷம் இருட்டுக்குள்ள ஒரு பங்களாவையே மொத்தமா சூறையாடி இருப்பாங்க. இதுதான் அவங்களோட அசுரத்தனமான வேகம். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது ராத்திரி 2 மணிக்கு ஆகிற பவர் கட்டும் அடுத்தடுத்து நடக்கிற கொள்ளையும் கண்டிப்பா சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறத போலீஸ் ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த திருடர்களை பிடிக்க போலீஸ் போட்ட அந்த மாஸ்டர் பிளான் தான். அவங்க நேரடியா போய் வீடுகள்ல காவலுக்கு நிக்கல. அதுக்கு பதிலா அந்த திருடர்களோட அதே பிளான அவங்களுக்கே எதிரா திருப்ப முடிவு பண்ணாங்க. போலீஸோட திட்டம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சரியா? 3 ஸ்டெப்ஸ். முதல்ல, திருடர்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட்டை கட் பண்றாங்களோ அங்கேயே இருட்டுல பதுங்கி இருக்கிறது. 2வது, திருடனை கரண்ட் கட் பண்ண விட்டுட்டு அவன் பங்களாவை நோக்கி போகும்போது இருட்டிலேயே அவனை சத்தமில்லாம ஃபாலோ பண்றது. 3வது, ரொம்ப முக்கியமான ஸ்டெப், திருடன் பங்களாவுக்குள்ள நுழைஞ்ச மறுகணமே டிரான்ஸ்ஃபார்மர்ல வெயிட் பண்ற போலீஸ் உடனே கரண்ட் ஆன் பண்ணிட்டு சத்தமா விசில ஊதுறது. அந்த சீன் அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கும்மிருட்டுல பங்களாவுல புகுந்து பொருட்களை அள்ளிட்டு இருக்காங்க. திடீர்னு பகல் மாதிரி தெருவிளக்குகளும் வீட்டு லைட்டுகளும் பளீச்னு எரிஞ்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே உறைஞ்சு போய் நிக்கறாங்க. அதே வினாடியில போலீஸோட விசில் சத்தம் அந்த ஊரையே இழுப்புது. எந்த பக்கமும் தப்பிக்க வழி இல்லாம அந்த திருட்டு கும்பல் அப்படியே கையும் களவுமா வசமா மாட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த சம்பவத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஏன்னா, பிடிப்பட்ட அந்த கொள்ளக்கூட்டத்தோட தலைவன் யாருன்னு தெரிஞ்சப்போ மொத்த ஊருமே அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடுச்சு. அந்த திடுக்கிடும் உண்மை என்னன்னா, இந்த மாஸ்டர் மைண்ட் வெளியூர்ல இருந்து வந்த எந்த பெரிய கிரிமினலும் கிடையாதுங்க. அவன் பேரு செல்வம். எந்த தெற்கு தெருவுல கொள்ளையடிச்சானோ அதே தெருவை சேர்ந்த ஒரு பையன்தான் அவன். அவனோட சேர்ந்து அவனோட 5 கூட்டாளிகளும் அரெஸ்ட் ஆனாங்க. அடுத்த நாள் காலையில எந்த தெருவுல அவன் கெத்தா சுத்துனானோ அதே தெருவுல கைவிலங்கோட போலீசாரால ஊர்வலமா கூட்டிட்டு போகப்பட்டான். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான உளவியல் கேள்வி இதுதான். இவ்ளோ வசதியான ஒரு தெருவுல வளர்ந்த பையன் எப்படி இப்படி ஒரு கிரிமினல் கேங்குக்கு லீடர் ஆனான்? அவனோட வாழ்க்கை எந்த இடத்துல தடமாறுச்சு? அதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். செல்வத்தோட வாழ்க்கையில நடந்த அந்த சோகமான மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க. சின்ன வயசுல அப்பா இல்லாததால ரொம்ப வறுமையில தான் அவன் வளர்ந்தான். அவனோட அடிப்படை தேவைகளுக்கே வழி இல்லாம ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்க கிட்டையும் வாத்தியார்கிட்டையும் பென்சில் பேனான்னு சின்ன சின்னதா திருட ஆரம்பிச்சான். ஆனா அந்த சின்ன திருட்டு நாளடைவுல ஒரு பெரிய குற்ற சாம்ராஜ்யமா எப்படி மாறுச்சு தெரியுமா? எல்லாம் அவங்க அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக தான். அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, வசதியான வீடு, போயிட்டு வர ஆட்டோ வசதின்னு எல்லாத்தையும் இந்த திருட்டு காசுல தான் அவன் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கான். இந்த உண்மை எல்லாம் ஊரக்கே தெரிஞ்சப்போ அந்த தெருவுல ரொம்ப நெஞ்ச பிழிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. கைவிலங்கோட போலீஸ் கூட்டிட்டு போற தம் மகனை பார்த்த செல்வத்தோட அம்மா அப்படியே விரக்தியில வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு, இந்த நிலைமையிலையா மகனே உன்னை நான் பார்க்கணும்னு அந்த தெருவே அதிரும்படி கதறி அழுதாங்க. ஆனா அந்த அம்மாவோட கண்ணீரை பார்த்து செல்வம் உருகி போய் மன்னிப்பு கேட்பான்னு நினைச்சா அதுதான் இல்ல. அவன் திருப்பி கேட்ட ஒரு கேள்விதான் நம்ம இந்த மொத்த விளக்க தொகுப்போட மைய கருத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது. உண்மையான பெற்றோரின் கடமை என்ன அப்படிங்கறத அவன் தான் அம்மாவோட மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டான். செல்வம் தான் அம்மாவை பார்த்து ரொம்ப கூர்மையா கேட்டான்,
நான் ஸ்கூல்ல சின்ன சின்னதா திருடும்போதே என்ன நீ கண்டிச்சு திருத்தி இருக்கணும், ஆனா நீ அதை செய்யல. என் திருட்டு காசுல ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இப்போ நான் பெரிய கிரிமினல் ஆன பிறகு அழுது என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டு ஒரு பழமொழியையும் சொன்னா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? அதாவது பார்வை போன பிறகு சூரியனை கும்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, எல்லாம் கைமீறி போன பிறகு சிந்திச்சு எந்த அர்த்தமும் இல்லைன்னு ரொம்ப ஆழமா சொன்னான். இந்த விறுவிறுப்பான உண்மை கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு பழமொழியை ஞாபகப்படுத்துது. அதுதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். ஒரு குழந்தை சின்ன வயசுல கத்துக்கிற நல்லதோ கெட்டதோ அது வாழ்நாள் முழுக்க அவங்க கூடவே வரும். சின்ன வயசுல செய்யற தவறுகளை பெற்றோர்கள் செல்லம் கொடுத்து கண்டுகொள்ளாம விட்டா அதுவே ஒரு நாள் மாபெரும் குற்றமா மாறி அந்த நபரோட மொத்த வாழ்க்கையும் சுடுகாடு வரைக்கும் கொண்டு போய் அழிச்சிடும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த விளக்க தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களையே சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் இங்க வைக்க விரும்புறேன். உங்க வீட்ல உங்க குழந்தைங்க கிட்ட அன்பின் காரணமா நீங்க கண்டுகொள்ளாம விடுற அந்த சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க திருத்த தவறுற ஒரு சின்ன தப்பு தான் நாளைக்கு அவங்களோட மாபெரும் வீழ்ச்சிக்கு தொடக்கமா அமையலாம். அடுத்த தலைமுறையை சரியான வழியில கொண்டு போறது ஒவ்வொரு பெற்றோரோட முக்கியமான கடமை. இத பத்தி கண்டிப்பா சிந்திங்க. நன்றி.